மாமா நீ வந்த போதெல்லாம் அவனை எழுப்பானு அப்படின்னு மண்ணாங்கட்டி அடிச்சது எந்திரிச்சான் பார் 10 வாழையில வெட்டிட்டான். கோபம் யார் எழுப்புனது? அப்பா வந்திருக்கிறார் ஊமத்துறை. அப்பாவா? ஆஹா என்னப்பா போன என்னப்பா என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லைடா, இந்த குங்குமம் பிரசாதம்னு கொடுத்து போலாம்னு வந்தேன். எந்த பிரச்சனை கிடையாது. இல்லை இல்லை உன் முகம் எப்படியே இருக்கு, எனக்கு சந்தேகம்னா அதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. அப்போதான் அவன் சத்தியம் வாங்குறான். சரி, நான் உயிரோடு இருக்கும் வரையில் நீங்கள் இருவரும் கத்தி எடுத்து சண்டை பெண் இல்லைன்னு என்கிட்ட சத்தியம் கொடுங்க. சரி, நீ உயிரோடு இருக்கும் வரையில் நாங்கள் கத்தி எடுத்து சண்டை செய்யணும், இந்த கத்தி அப்படின்னு கொடுத்துட்டோம். இல்லைன்னா 500 பேர் வந்தாலும் வெட்டி அறிஞ்சிருவாங்க. சத்தியம் பண்ணிட்டேன், பார்த்துக்கலாம். சத்தியம் பெண்ணும் போது அங்கே போர் நடக்கும். பீரங்கி லோடு வெள்ளக்காரன் பீரங்கி பாஞ்சாலம் கோட்டை அழிக்கிறேன். அதில் கரையிட்ட போர் வந்தோன்னு போனார். இவரு போனார். அவங்க கட்டபொம்மு ஓமந்தர சண்டை எவ்வளவோ செஞ்சா அவங்க பீரங்கி இவங்க கைபலத்திலே 48 வெள்ளையர்களை கொண்டாங்க. யார்? ஊமத்துறை. கைபலத்தில் 48 பேர்த்த கொண்டுட்டு படை அளவு மீறி வரும்போது திண்டுக்கல் பகுதி ஆத்தூர் வழி, அங்கே கோட்டை இருக்கு. அந்த ஆத்தூர் வழி ஒரு நிமிஷம் தங்குறதுக்கு ஒரு கோட்டை கட்டினாங்க. ஆத்தூர் வழியில் வந்து மலைக்கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டை சுருங்கத்தில் புந்து பித்தாரப்பட்டி வெளியில் கொல்லிமலைக்கு போயிட்டார். கொல்லிமலை சுருங்கத்தில் மறைஞ்சிட்டார். கட்டபொம்மு அங்கிருந்து திருமயம் கடியாப்பட்டி அந்த வழி வந்து பின்னாடியே வெள்ளக்காரன் வந்து இவர் போனோடனே எட்டப்பன் தொண்டமான் புதுக்கோட்டை எட்டப்பன் அரமனை போனான். இந்த மாதிரி வெள்ளக்காரன் வரான் பின்தொடர்ந்து. ஆனால் நீ பாதுகாப்பு, இந்த அரமனைக்குள்ள நீ இரு, ஈயரும்பு கூட உங்ககிட்ட வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரின்னு சொன்னோடனே இவர் உள்ள போய் இருக்கிறார். வெள்ளக்காரன் பின் தொடர்ந்து வந்தார். 6 மணி ஆயிடுச்சு. இப்ப கட்டபொம்மன் இங்க வந்தாரு. எங்க வரலப்பா, ஈயரும்பு கூட இங்க வரல அப்படின்னு. இல்லப்பா இங்கதானே வந்தான். இல்லையே வரலையே. சரி, அப்ப நாங்க இங்க இந்த வாசல்ல தங்கியிருந்து காலையில போறோம், நைட்ல போக முடியாது. சரி தங்குங்க.